அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அமித்துக்கு பதிலாக அமித்துடைய மனைவி கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கலாம் போல, அவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க. அமித்துக்கு என்னெல்லாம் இன்புட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் லிட்டரலாக இதுவே வீடாக இருந்தால் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை செருப்பு அளவுக்கு போவேன்னா மினிமம் ஒரு ஜல்லிக்கரண்டி இல்லை ஒரு தொடப்பக்கட்டை கண்டிப்பாக பிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு எப்படி இறங்கி அடிக்க முடியுமோ அடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் எந்த வீட்டாரும் இந்த மாதிரி பண்ணலை. ஆனால் ரஞ்சினி அவர்கள் இன்னைக்கான நாளை நல்ல நாளாக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து திவ்யாவுடைய வீட்டிலேருந்து வராங்க. திவ்யா அப்பா செஞ்ச சம்பவம் இருக்குது பாரு இதைத்தாயா நாங்கள் எதிர்பார்த்தோம், பார்ப்போம் அதெல்லாம். ஆனால் காலையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நேற்று நைட்டு அரோரா அவர்களுடைய அந்த ஒரு கோரிக்கை, இதை பற்றி எல்லாமே நம்ம பேசணும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக காத்துருங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபேமிலி டாஸ்க் ஆரம்பித்து 3வது நாள். முதல் நாளில் ஃபேமிலியாக பிரஜன் அவர்கள் வந்தாங்க. அடுத்த நாள் கானா வினோத்தோட வீட்டிலேருந்து வந்தாங்க. சபரி வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்னும் நேற்று கனி அவர்களோட வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. வந்த 4 குடும்பத்தில் 4 பேருமே இந்த வீட்டுக்குள்ளே அவங்க சர்வை பண்ணுறதுக்கான எந்த விதமான இன்புட்ஸுமே கொடுக்கல. பட் இன்றைக்கி முதல் நாளாக இவங்க அமித் அவர்களுடைய மனைவியும் அமித் அவர்களுடைய குழந்தை எல்லா வீட்டிலேருந்தும் 3 பேர் அனுப்புகிறாங்க. பட் இவங்க வீட்டிலேருந்து 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரில. எல்லா குழந்தைகளும் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவுடைய 2 குழந்தைகளும் நல்லாவே கண்டென்ட் கொடுத்தாங்க. வினோத் அவர்களுடைய குழந்தைகளும் கண்டென்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி அமித் அவர்களுடைய குழந்தை சின்ன பிள்ளை தான், ஆனால் பயங்கர மெச்சூர்டாக நல்ல ஃபன்னாக ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பிளேஃபுல் பார்வதி, டேரிங் திவ்யா, கிங் கம்ருதீன், அப்புறம் வைப்ரண்ட் விக்ரம், அமேசிங் அமித்து, அந்த மாதிரியான பேர்கள்லாம், ஆசம் அரோரா நல்லா இருந்துச்சு. சீரியஸாக சின்ன பிள்ளை மாதிரியே தெரில. நல்ல ஒரு 15-16 வயசு பொண்ணுக்குள்ள மெச்சூரிட்டி இப்போவே அந்த குழந்தைக்கு இருக்குது. அமித் சொன்ன மாதிரி அமித்துடைய குழந்தை நல்ல ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டாரோட. ஸோ ரஞ்சினி அவர்கள் வந்தாங்க. ரஞ்சினி அவர்களும் விஜய் டிவியில் பலகாலமாக இருந்த ஒரு பர்சன் தான். நிறைய பேருக்கு அறிமுகமான ஒரு பர்சன் தான். எல்லாரையும் பார்த்துட்டு டீசெண்டாக பேசிட்டு வெளியில் வராங்க. அமித் கிட்ட அமித்தை வச்சு பொழகிறாங்க பாருங்க. சாண்ட்ரால் ஆரம்பித்து இவங்க திவ்யா வரைக்கும், பார்வதி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அமித் கிட்ட சொல்கிறாங்க. முழுக்க இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் அதை மட்டும் என்ன பண்ணுறாரு, வார்ன் பண்ணுறாரு, தமிழில் பேசுங்க, ஆனால் வெளியில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நறுக்குன்னு அவங்க கொடுத்த அட்வைஸ் 2. சேச்சி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா அங்கே உனக்கு என்ன வேலை? நீ எதுக்காக போய் சேச்சி பக்கத்தில் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்க? நீ அப்படி போய் அவங்க கூட உட்காரும் பொழுது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே உன் மைண்டுக்குள்ளே போகும். சேச்சி ஒன்றும் விவரம் இல்லாத ஆள் கிடையாது, ரொம்ப விவரம். மலையாள பிக் பாஸ் எல்லாமே அவங்க பார்த்து கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. நீ போயிட்டு தேவையில்லாமல் உன்னுடைய டைம் அங்கே வேஸ்ட் பண்ணாத. இன்னொன்று பார்வதி அவள் கேமுக்காக யாரை வேணாலும் யூஸ் பண்ணிப்பா. இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். பார்வதி அவளோட கேமுக்காக யாரை வேணாலும் யூஸ் பண்ணிப்பா. அவளுடைய லாயல்ட்டி அவளுடைய கேமில் மட்டும்தான் இருக்கும். அவன் முன்னேறுவதற்கு யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவா. நீ அந்த மாதிரி ஒரு பர்சனாக மாறிடாத. எவ்வளோ அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா. ரியலாகவே பார்வதி தான் வளர்கிறதுக்கும் தன்னை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கும் யாரை வேணாலும், மைக் ஆனில் இருக்கா இல்லையா, நிஜமாவே பார்வதி இந்த கேமில் முன்னோக்கி போகிறதுக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் அப்படி தான் ஒவ்வொருத்தரையாக யூஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் பார்வதியே வந்திருக்காங்க. ஒரே ஒரு டாஸ்க்கு சபரி கூட நடந்த அந்த டாஸ்க் அடிப்பட்டாலும் விளையாண்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த டாஸ்க்லையும் பார்வதி வின் பண்ணது கிடையாது. டாஸ்க் வைஸ் பார்வதி ஒரு ஆளே கிடையாது. அவங்க இந்த வீட்டுக்குள்ளே கொடுக்குற ஒரே கண்டென்ட் நெகட்டிவ் கண்டென்ட் மட்டும்தான். இப்போ கூடுதலாக அந்த காம கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சொன்னால் நிறைய பீடை ஃபேன்ஸுக்கு கோபம் வேறு வருது.
பார்வதி வந்து ஒரு காஜி பார்வதி, அவள் வந்து காதல் பண்ணல, அவள் வந்து பண்ணுறது அசிங்கம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு காட்டினாங்களா? ஏங்க அதை எப்படிங்க காட்டுவாங்க? நைட்டில் ஏங்க நாய் குலைச்சதுன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க வந்து காஜி பண்ணதை பார்த்தீங்களா? அதை யாருமே இந்த வீட்டில் வந்து சொல்ல மாட்டுறாங்க. சொன்னால் தானே நல்லாயிருக்கும். சரி, அடுத்து திவ்யாவுடைய வீட்டில் இருந்தாச்சும் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அப்படித்தான் நீ வந்து உனக்கு கானா வினோத்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வினோத் பெருசாக அமித்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஸோ நீங்கள் வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வினோத்துக்கும் அமித்துக்கும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை. அதை நம்ம தனியாக பார்ப்போம். வெளியில் போயிட்டு உன்னை பற்றி பின்னாடி பேசாத ஒரே நபர் வந்து வினோத் தான் அப்படின்றாங்க. அது மட்டும் எப்படின்னு தெரில. வினோத் எல்லாரை பற்றியும் பின்னாடி பேசியிருக்காரு. ஓகே, பார்வதியோடைய விஷயங்களில் அமித் வந்து எப்படி நடந்துக்கணும், ஏன் இவர் கேட்குறாருங்க, பார்வதி கூட என்ன பின்னாடி பேசியிருக்காரா? ஐயோ, அப்படி என்னையா உனக்கு பார்வதி மேலே ஒரு கரிசனம் புரியல. உன் பொண்டாட்டி வந்து சொல்கிறாங்க, அப்போ கூட பார்வதி கூட என் பின்னாடி பேசியிருக்காளா அப்படின்னு கேட்குறீங்களே. பார்வதிலாம் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கா, இவருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ பார்வதி வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, மாமா வேலைலாம் பார்த்தாப்புல இவர் பார்வதிக்கும் கமருதுங்க, அதெல்லாம் போட்டு கேவலமாக கிளிக்கிளி அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ எதுக்குப்பா? என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்றாப்புல. அதுக்கு செருப்பால் அடித்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க, நீ அவ கூட உட்காந்துருந்தா உங்க கூட எவன் பேசுமா? கரெக்டு தானே? அந்த வீக்கில் விஜய் சேதுபதி சார் சொல்கிறத நீ உன்னிப்பாக கவனி. நீ எதுக்காக அவங்களுக்கு ஆஜரான லாயரா? மைக்கை போடாமல் இருந்தது அவங்களோட தப்பு, அவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண? அவங்களுக்கு ஆதரவாக போய் பேசுகிற. இவரே சொல்கிறாரு அவங்க வேணும் தான் போடாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. வேணும் தானே போடாமல் இருந்தாங்க, அப்புறம் என்ன மானா ஈனாவுக்கு நீ போய் வந்து அட்வொகேட்டாக போய் வழக்காடுன? உடனே இவர் வந்து எனக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை, நான் வந்து அதை டாஸ்காக பார்த்தேன். லிட்டரலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்வாப் பண்ணிடுங்க, அமித்துக்கு பதிலாக சிவரஞ்சனி இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ் அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுன்றதால தான் பாஸ் அவர் பிக் பாஸ் வந்து அவங்களுக்காக அவங்களே வாதாடலான்னு சொன்னார். நீ ஏன் எல்லாத்தையுமே வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டுற? நீ இண்டிவிஜுவலாக விளையாடு, நீ தனியாக விளையாடு, உனக்காக யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல. நீ போய் உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசலையா, அவங்க பேரியரை விட. நீ பார்வதியோட சேர்ந்து திவ்யாவை பற்றி தப்பாக பேசுகிற, இன்னொரு சைடு வந்து கனியை பற்றி தப்பாக பேசுகிற. அவள் கூட நீ உக்காந்தினா அவளோட ஈவில் தாட் உனக்குள்ளே வரும் அப்படின்னு அவ்வளவு கிளியராக வந்து பார்வதியை அமித்துக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்களோ இல்லை என்ன கருமமோ அப்படிதான் அந்த டோனில் தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்னமோ பண்ணுறாங்க, நீ எதுக்கு நடுவில் போய் வந்து நீ ஒன்றும் கியூபிட் கிடையாது. இன்னொன்று அதை தாண்டி இன்னொன்று சொன்னாங்க என்னென்னா, நீ ஒன்றும் ஒரு நெஜ கர்ணன் கிடையாது. அப்படியே வந்து அவங்களுக்காக எல்லா அம்பையும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் நெஜ கர்ணன் கிடையாது. அமித் கண்டஸ்டண்ட்டாக விளையாடு, உனக்கு நல்ல ஃபிசிக் இருக்குது, ஃபிசிக்கல் டாஸ்க் உன்னால் நல்லா விளையாட முடியும். இண்டிவிஜுவலாக விளையாடு. நீ பாடகர்னு எல்லாருக்கும் தெரியும், நீ இப்போ வந்து ஒரு நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும், நீ வந்து ஒரு டைரக்ட் பண்ண விரும்புகிறன்றது எல்லாருக்கும் தெரியும். அமித்னா யாருன்னு காட்டு. இதை விட கிளியராக ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? அவ்வளவு கிளியராக அமித்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமித் இப்போ வரைக்கும் அவரால் என்ன நம்ப முடியல, பார்வதி நம்ம பின்னாடி பேசினாலா? வாட்டா என்ன சொல்கிறீங்க, பார்வதியா அப்படி இப்படின்னு அவர் இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கார். பார்வதி என்னை பற்றி பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. மனைவி சொல்கிறது கூட நம்ப மாட்டீங்களா கோபால்? அப்படி என்ன கோபால் உங்களுக்கு பார்வதி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்? ஒய்? பார்வதி வந்து 1ஆம் நம்பர் சுயநலவாதி. இந்த கேமில் நேர்மையாக நேர்வழியில் அவங்களால பயணம் பண்ண முடியாது. குறுக்கு வழியில் போய் தான் அவங்களால இந்த கேமுக்குள்ளே சர்வை பண்ண முடியும். ஏன்னா பார்வதி புத்தியே அப்படி தான். தன்னுடைய கேமுக்காக முதல்ல அவங்க பலி கொடுத்த நபர் கலையரசன், இரண்டாவது அவங்களால பலியான நபர் வந்து திவாகர், மூணாவது அவங்களால பலியான நபர் வந்து பிரஜின், இப்போ சாண்ட்ரா, அடுத்து நீங்கள் தான் கமருதீன். இப்படி ஒவ்வொருத்தரையாக பலி கொடுத்து அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கா. இவங்க யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. லிட்டரலாக சிவரஞ்சனி வந்து பார்வதி வந்து ஒரு ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் வந்து ஒரு பாம்பு மாதிரி, எப்போ கொத்துவானே தெரியாது. அதனால் நீ தயவு செய்து அவளை விட்டு விலகியிருப்பா ராசா.
உன்னால் என் மானமே போதும் என் வீட்டுக்குள்ளே அப்படின்றாங்க. அவளுக்கு போய் மைக்கு வந்து எனக்கே கலண்டு விழுறது வந்து தெரியுது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்க வேணும்னு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நீ போய் அவங்களுக்காக வாதாடலாமா? உங்கள் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக இந்த மாதிரி பூட்ட கேஸ் இல்லாமல் எடுப்ப, உங்கள் அம்மாக்கே அது பிடிக்கல அப்படின்ட்டாங்க. எவ்வளோ அசிங்கம் இது பார்வதிக்கு, எவ்வளவு அசிங்கம். பீடையை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? வெளியில் போய் இதெல்லாம் பீடை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? ஸோ சேட், ஸோ சேட். இன்னமும் பார்வதிக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணுறதுலாம் வேடிக்கையாக இருக்குது. இவ்வளோ ஆபாசமான விஷயங்களை பண்ணியும் கூட அரோரா பண்ணலையா? அரோரா பண்ணாததையா பார்வதி? அரோரா பண்ணாததை விட மோசமான விஷயங்களை பார்வதி பண்ணியிருக்காங்க. நான் ஏன்டா கொலைச்சிது அதை சொல்லுங்கடா. சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் 2 பேர் என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் காட்டலை? காட்ட முடியாத அளவுக்கு அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இந்த பீடை சொல்லிச்சு, தப்பு பண்ணதுனால சொல்லிச்சு. இதை பற்றி யாருன்னா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஸோ அமித்துக்கிட்ட புரிய வச்சுருக்காங்க. அண்டு இனிமேல் அவருடைய கேம் மாறணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்ட மாதிரி நடக்குமான்றது தெரியலை. இப்போ வரைக்கும் அஃபிஷியலில் டாப் 5ல் இருக்கிறது யார் தெரியுமா? டாப் ஓட்டிங்கில் கானா வினோத் வந்து முன்னாடி வந்திருக்காரு. ஏன்னா ஃபேமிலி ரவுண்டு அதாவது அவங்க ஃபேமிலி வர வரைக்கும் கானா வினோத் பின்தங்கி தான் இருந்திருக்கிறாப்புல. திவ்யா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்காங்க. கானா வினோத் குடும்பம் வந்த பிறகு கானா வினோத்துக்கு அதிகமான வாக்குகள் வந்து வந்திருக்கு. இப்போ அவர் முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. 2வது இடத்துல திவ்யா இருக்காங்க. 3வது இடத்துல பார்வதி இருக்காங்க. 4ஆம் இடம் சாண்ட்ரா, 5ஆம் இடம் அரோரா. அஃபிஷியல் ஓட்டிங்கினுடைய நிலவரம் இப்போதைக்கு தான். திவ்யாவுடைய குடும்பத்துக்கு பின்னாடி அது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பாப்பா பொறுத்து இருந்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவரஞ்சனி கொடுத்த இன்புட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு கரெக்டாக இப்போ வரைக்கும் பேசியிருக்கிற ஒரு ஃபேமிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவரஞ்சனி தான். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.